அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மேலக்காவிரியின் ஜமாத்தார்களே, தாய்மார்களே, இங்கே வருகை இருந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற தலை சிறந்த பேச்சாளர் அதிர்ந்தவர்களே, நமது மேலக்காவேரி பெரிய வெளியாசிரியர் தலைமை இமாம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த புனிதமான நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒவ்வொரு ஊரிலும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கம் எங்கே ஒளிந்திருக்கின்றது என்று சொன்னால், பெண்களுடைய வாழ்க்கையில் தான் இஸ்லாம் மார்க்கமே ஒளிந்திருக்கின்றது. அவர்களுடைய வளர்ப்பில் தான் இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பெண்களுக்கெல்லாம் தலைவியாக திகழ்ந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவை போற்றும் முகமாக இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தபோது உடனுக்குடன் எங்களுக்கு இசைந்து இந்த இடத்தை ஏற்பாடு செய்திருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக திகழ்ந்தவர்கள் நமது கண்ணியத்திற்குரிய மேலக்காவேரி பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் அவர்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்த உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக, நிகழ்ச்சி குழுவினரின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று, இப்பொழுது சிறப்பான முறையிலே பாத்திமா நாயகியார் மாலை ஓதப்பட்டது. இந்த பாத்திமா நாயகியார் மாலை என்பது யாரால் இயற்றப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரர் 34வது திருப்பேரர் எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள்தான் இந்த பாத்திமா நாயகியார் மாலையை எழுதி தந்தார்கள். அவசியங்களை எல்லாம் ஓத சொல்லியிருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு இதை கொண்டு போக சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், பெண்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றி போயிருக்கின்றது. அதை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்களும் இந்த பாத்திமா நாயகியார் மாலையை ஓதி அதன் மூலமாக அவர்கள் பண்பு பெற வேண்டும், மார்க்கத்தில் தலை சிறந்தவர்களாக திகழ வேண்டும். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே ராமநாதபுரத்திலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் இஸ்லாம் மதரசாவிலே. அங்கே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒரு சகோதரர்கள் பேட்டி அளித்தார்கள். அந்த பேட்டியிலே அந்த பெண்கள் மதரசாவிலே இந்த பெண்கள் பாத்திமா நாயகியார் மாலை ஓதப்பட்ட போது அதை கேட்டு அதை ஓதிக்கொண்டிருந்த சில மாணவிகள் அந்த பொருளை உணர்ந்து அழுத ஆரம்பித்தார்கள். அதை நான் அந்த முதலில் ஏற்ற காரணத்தினால் அதை பார்த்தேன் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு உருக்கமான முறையிலே பாத்திமா நாயகியார் மாலையை இவ்வளவு சுருக்கமாக, அதே போல இவ்வளவு ஆழமான கருத்தை யாரும் சொல்லிவிட முடியாத பட்சத்தில் அந்த பாத்திமா நாயகியார் மாலை எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு வரியையும், ஒவ்வொரு 2 வரியும் ஒரு சரித்திரத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த அமைப்பிலே அந்த பாத்திமா நாயகியார் மாலை அமைந்திருக்கின்றது. அந்த பாத்திமா நாயகியார் மாலையை ஓதுவதற்கும் எல்லோருக்கும் நசீப் கிடைத்து விடாது. அல்லாஹ் தஆலா யாரை நாடி இருக்கின்றானோ அவருக்கு மாத்திரம்தான் நசீப் இருக்கும். இந்த நடு இரவு என்று சொல்ல வேண்டும், அந்த இரவிலே நீங்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் கூறுவார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாத்திமா நாயகியார் மாலை நிறைவு பகுதியில் துஆ மஜ்லிஸ் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக நமது இந்த நிகழ்ச்சி, அதாவது பெண்களுக்கான நிகழ்ச்சி, பாத்திமா நாயகியார் மாலை ஓதியதற்கு பிறகு இரண்டாவதாக அவர்களை பற்றிய சிறிய தகவல்களை நமக்கு மத்தியிலே தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் கோவையை சேர்ந்த சர்வதி நந்தத் அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறந்த முறையிலே பயான் செய்ய இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நமது பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் அவர்கள் தலைமையுரை ஏற்று சிறிது பேசும்படி எல்லோரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸல்லி அலன் நபியி வ ஸல்லிம் வ அலல் ஆலி மா யுஸாரு நனம்லா ஸலவாத்துல் லைலி ஷஹரா வ ஹawla
العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويطهركم تطهيرا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளாலும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்லாசியாலும் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுமார்கள் உஸ்தாத்மார்களின் மேலான துஆவினால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க பெரியோர்களே, ஆலிம் பெருமக்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வின் பெரும் கருணையினால் ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான் என்று எண்ணி அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நான் நீண்ட நேரம் செய்திகளை சொல்வதற்கு இல்லை. நம்முடைய பாசத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து பல சிரமம் எடுத்து நமக்கு வந்திருக்கிறார்கள். நடுநிசையில் அமர்ந்திருக்கிறோம். துவா கபூலாகின்ற ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சூழலை ரப்புல் ஆலமீனாக எல்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் துவா வரைக்கும் அமைதி காத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுவாக இதுவரைக்கும் என்னமோ படித்தாங்க நம்ம கேட்டோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு அணிகளும் ரொம்ப அற்புதமான பாத்திமா நாயகி பிறப்பு, வளர்ப்பு, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையின் சிறப்பு, அவர்களுக்கு திருமணமானது, அவருடைய கடைசி இறுதி மூச்சு ரூபு பிரியும் வரைக்கும் உண்டான நிகழ்வுகள் ரொம்ப அற்புதமான வரிகளாக அது இருந்தது. ஆனால் ஆழ்ந்து கவனித்தவர்களுக்கு தெரியும், காலத்தின் சூழலாக, நேரம் கருதி அசட்டையாக, சோம்பலாக நாம் இருந்திருப்போம். அதுதான் சற்று கவனக்குறைவாக இருப்போம். நம்முடைய பாசத்திற்குரிய மௌலவி ஹஜ்ரத் அவர்கள் நல்ல பல செய்திகளை சொல்லுவார்கள். குறிப்பாக சையதத்துன் நிசா என்ற சிறப்பு பெற்றவர்கள், நபிகள் நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்குலை துண்டு என்று புகழ் பெற்றவர்கள். தனிப்பெரும் சிறப்பு பெற்ற ஃபாத்திமா பின்த் பத்தூல் என்ற சிறப்பிற்குரிய ஒரு நாயகியாக அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள் என்பது நம்முடைய வரலாற்றில் பிரசித்தி பெற்றது, நாம் அறிந்தது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயானை நீங்கள் எல்லாம் எப்போதும் ஜும்மாவில் கேட்கிறீர்கள், பல்வேறு விதமான நிகழ்வுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களை வரவேற்பதோடு அழைத்த ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்கு இடமளித்து வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி கூறி முடிவுக்கு வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الصلاة والسلام على النبي الكريم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அகிலம் படைத்து ஆளுகிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாய் நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களையும் சலாமையும் உரித்தாக்கியவனாய் வலிமார்களின் நல்லாசிகளோடு எனது உரையை நான் தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் புகழ் மாலை மஜ்லிஸ், இந்த சிறந்த மஜ்லிஸுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலை சிறந்த இமாம் மேலக்காவரி ஹாஃபில் என்று செல்லமாய் அழைக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஃபில் ஜாஃபர் சாதிக் ஹஸரத் அவர்களுக்கும் மிக அழகாய் முன்னிலை பெற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஜாமியா யாசினியா மதரசாவினுடைய நாசிர் ஹஸரத் தலைமை ஆசிரியர் சங்கைக்குரிய சையத் ஹஸரத் அவர்களுக்கும் இங்கு பெரும் திரளாய் உரை இருந்திருக்கிற
தரீகத்துல் அஹ்தியத்துல் காதிரியா சபையினுடைய சகிப்புரிய ஷேக் நாயகத்தின் அருள்வளம் பெற்ற பிள்ளைகள் அனைவர்களுக்கும் பெரும் திரளாய் இந்த நடுதிசை இரவிலையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜமாத்து பெருமக்கள், தாய்மார்கள், உங்கள் அத்தனை நபர்களுக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை, ஒரு இபாதத்தை இந்த நடுதிசை இரவில் நாம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடுதிசை இரவில் தான் அரங்கேறியது என்பது வரலாறு. தூக்கமெல்லாம் களைந்து விழித்தெழுந்து செய்யப்படுகிற நல் அமல்கள், இபாதத்துகள் நிச்சயமாய் நன்மையை பெற்றுத்தரும் என்பதல்ல, அது இறைவனையே பெற்றுத்தரும். அந்த இறைவனையே பெற்றுத் தருகிற, அந்த இறைவனை நம்மளோடு இரண்டர கலக்குகிற, நெருக்கத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குகிற அற்புதமான ஒரு இபாதத், ஒரு அமல் அகில பைத்துகளை நினைப்பது. அந்த வகையில் அகில பைத்துகளின் தாயாய் திகழும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் புகழ் மாலையை இங்கு நாம் சமர்ப்பித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கபூல் செய்திருவானாக. நாம் வாசித்த ஒவ்வொரு வரிகளையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. அந்த வரிக்குள் இருக்கிற அகமியங்களை விளங்குகிற தௌஃபீக்கினை அல்லாஹ் தந்த அருள் புரிந்திருவானாக. வாழ்நாள் முழுக்க அகில பைத்துகளை உள்ளத்தில் நிறைவாய் நேசித்து வாழுகிற நல்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிந்திருவானாக. குறிப்பாக ஹஸரத் அவர்களுடைய அருள் நிறைந்த, ஒளி நிறைந்த இந்த தாருல் முனவ்வராவில் குழுமி இருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் உங்களின் நோன்புகளையும் இபாதத்துகளையும் கபூல் செய்திருவானாக. எல்லா விதமான கைர் பரக்காத்துகளையும் அல்லாஹ் நசீபாக்கிடுவானாக. அதிலும் குறிப்பாக இந்த இல்லத்தினுடைய மேல் தளத்தில் கடும் பணியிலும் கடுமையான வேலைகளும் அத்தனைக்கும் மத்தியில் இந்த நல்ல சிறந்த இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறி ஏதேனும் ஒரு இடத்தில், ஒரு காரணத்தில் அவர்களின் இதயத்தில் இடம் பிடித்து அவர்களோடு சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற பேர் ஆவலோடு இங்கு வரை தந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள், உங்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான கைர் பரக்காத்துகளை நசீபாக்குவானாக. உங்களை நாளை எழுப்புகிற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எழுப்புகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கிடுவானாக. நாளை சுவனத்தில் நுழைகிற பொழுது சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா என்ற இலக்கணத்திற்கு முழுமையாய் திகழும் சுவனத்தின் தலைவியான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையின் கீழ் நீங்கள் எல்லோரும் சுவனத்தில் நுழைவதற்கான உன்னத தௌஃபீக்கினை அல்லாஹ் தந்த அருள் புரிந்திருவானாக. ஆமீன். நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு நோனையே நல்லா ஆமீன் சொன்னீங்க, அவங்களுக்கு நோனை சத்தத்தை காணுங்க. எவ்வளவு பெரிய தியாகத்தோடு இந்த பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இந்த இரவுல, இல்லையா? இங்க நமக்கு என்ன இருக்கு, இந்த நம்ம இப்பயே முடிவு பண்ணியிருக்கோம், எப்படா துவா ஓதணும், துவா ஓதணும் உடனே நேரம் போறோம், பெட்ஷீட் எடுக்கணும், இழுத்து குத்தி படுக்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய புறக்கிறான். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. நீ வீட்டுக்கு போனதுக்கு பின்னால்தான் நிறைய வேலை இருக்கு. எந்தெந்த வேலையை எப்படியெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கணும், விட்டுட்டு வந்திருக்கணும், நீ சகருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும். சாதாரண சகர் எடுத்தா நமக்கு பிடிக்காது, இல்ல சும்மா ஏதாவது ஒன்று ஆக்கி வச்சா நமக்கு பிடிக்காது. அதனால ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம், அதையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு நிரப்பமான சகராக தட்டுல ஏதாவது ஒரு ஆடோ கோடி இடத்தையும் ஒன்று இருந்தா தான் நமக்கு சகர். இதையெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ண வேண்டிய ஒரு வேலையை தலைக்கு மேல வச்சுட்டு நமக்கு தலைக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தலைக்கு மேல அவங்களை தூக்கி வைக்கத்தான் ஆகணும். அவங்களுக்கு துவா செய்யணுமா இல்லையா? அதனால அவங்களுக்கு நல்லாவே துவா செய்யுங்க. அவங்களுக்கு துவா செய்ய மறந்துட்டீங்கன்னா நீங்களுக்கு மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு துவா செய்ய மறந்தாலும்
தாய்மார்களுக்கு துவா செய்ய ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள். அவர்களுடைய மன நிறைவில் நாம் சொர்க்கத்தை காணலாம். அல்லாஹ் அந்த தௌஃபீகை தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறுகிற இந்த தருணம், வாய்ப்பு கிடைத்ததை மிக கச்சிதமாக பயன்படுத்த நாடுகிறேன். அதே வேளையில் நேரத்தை நீண்ட நெடிய நேரமாக இழுக்கவும் அதை உங்களுக்கு சோர்வடைகிற விதத்தில் அதை நான் பெரிய பயானாக ஆக்கவும் விரும்பவில்லை. உங்களுடைய ஆர்வத்தையும் கவனத்தில் கொண்டு, கண்ணில் நிரம்பி இருக்கிற தூக்கத்தையும் கவனத்தில் கொண்டு சில செய்திகளை உங்கள் மனதில் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். என் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் மிகச் சிறந்த பெண் என்றெல்லாம் வரலாறுகள் பேசும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தி அவர்களை பற்றி இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் அநேகம் சொல்வார்கள். அதில் மிக முக்கியமானது இரண்டு பெயர்கள். ஒன்று ஃபாத்திமத்து ஸஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸஹரா அப்படின்னா மலருக்கு சொல்லுவாங்க. மலர்ச்சியான பெண் என்ற அர்த்தம். எப்பொழுதும் மலர்ச்சியானவர்கள் என்ற அர்த்தத்தை எடுக்கக்கூடிய ஃபாத்திமத்து ஸஹரா. இந்த ஸஹரா என்ற அந்த பெயர் தான் அஸ்ஹர் என்ற அந்த பெயராக மாறி இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய கலாசாலையாக, இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாமிஉல் அஸ்ஹர், அந்த அஸ்ஹர் என்ற பெயர் அந்த யூனிவர்சிட்டிக்கு வைத்ததற்கு காரணம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நினைவாகத்தான் என்பது வரலாறு. இரண்டாவது ஃபாத்திமா பத்தூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அநேகம் பழக்கத்துல இல்லாத ஒரு பெயர் சொல். ஃபாத்திமா பத்தூல் அப்படின்னா அந்த பத்தூல் என்ற பெயருக்கான அர்த்தம் தனித்துவம் வாய்ந்தவர்கள், நிகர் இல்லாதவர்கள் என்ற அர்த்தத்துக்குரியதுதான் அந்த பத்தூல் என்பது. ஃபாத்திமா பத்தூல் என்ற சிறப்பு பெயர் குறித்தானவர்கள். ஃபாத்திமத்து ஸஹரா, ஃபாத்திமா பத்தூல், ஃபாத்திமா பின்து சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அநேக சிறப்புகளுக்கு உரித்தானவர்கள். அவர்களுடைய வரலாறை நாம் படிக்கிற பொழுது, அவர்கள் யார் என்ற கேள்வி வருகிற பொழுது, அவர்கள் யார், யாருடைய மகள், யாருடைய மனைவி, யாருடைய தாய் என்ற கேள்வியை எழுப்பினால் அவர்களுடைய சிறப்பு நமக்கு புரியும். இந்த உலகத்திலேயே அல்ல, இரு உலகத்தையும் தாண்டிய, அனைத்து அகிலத்தையும் தாண்டிய தலைவர் சர்தாரே ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருமகனாக இருக்கிறார்கள். அறிவினுடைய தலைவாசல் அண்ணல் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுடைய அன்பு மனைவியாக இருக்கிறார்கள். சையது ஷுஹதா என்பது மாத்திரமல்ல, நாளை சுவனத்தினுடைய இளைய தலைமுறையின் தலைவர்களாய் திகழக்கூடிய இமாம் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் அன்பு தாயாய் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரு நபியினுடைய மகள், மறுபக்கம் ஒரு அலியின் கர்ரமல்லாஹுவினுடைய மனைவி, இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவினுடைய அன்பு தாய். இத்தனை சிறப்புகளையும் இந்த உலகத்தில் தாங்கி வாழ்ந்தவர்கள் வரலாறு சொல்லுகிறது, ஒரு கணமும் பெருமை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அவைகளை எதுவும் எடுக்காமல், நான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய மகள் என்ற அடையாளம் மாத்திரம் எனக்கு போதும் என்பதையே பிரதானமாக கொண்டு இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மகளாகவே பிறந்தேன், மகளாகவே வாழ்வேன், மகளாகவே மரணிப்பேன் என்று அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் என்பதையே தனது பிரதான அடையாளமாக எடுத்து வாழ்ந்தவர்கள் சய்யிதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபுவத்தின் பேரொளியில் பிறந்தவர்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறது, அலாதியானது. வெறுமனே நபியின் மகள் என்பதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. ஃபாத்திமா அம்மாவினுடைய அகமியத்தை சொல்லுகிற இந்த பாமாலையை படித்திருக்கிற நாம் உணர வேண்டும், நபியின் மகள் என்பதையும் தாண்டி ஒரு அகமியம், ஒரு
ஹிக்மத்து, ஒரு ஒரு நுட்பம் என்பது அங்கு இருக்கிறது, ஒரு ஹக்கீகத் இருக்கிறது. ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு நிசாயின் ஆலமீன், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பெண்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்திலேயே வாழும் காலம் என்பது மாத்திரம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு கியாமா வரையில் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பெண்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று 4 பெண்களை சொன்னார்கள். 4 பெண்கள் தான், இந்த 4 பெண்கள் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள். அது கியாமத் நாள் வரை இருக்கட்டும். இந்த 4 பெண்களை கடந்து தாண்டி இந்த உலகத்தில் சிறந்த யாரும் கிடையாது. இந்த 4 பெண்கள் மாத்திரம் தான் சிறந்தவர்கள். ஒரு பட்டியலை கொடுத்தார்கள். மரியம் பின்த் இம்ரான், ஆசியா இம்ராத்து ஃபிரௌன், கதீஜா பின்த் குவைல், ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே சிறந்த 4 பெண்கள். ஒன்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது ஆசியா அம்மையார், மூன்றாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது யார் சொன்னது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசிக்கிறோம், தன் மகள் என்பதினால் இந்த பெயரை உள்ளே சேர்க்கவில்லை. தன்னுடைய மகள் என்பதினால் இந்த பெயரை நபி அவர்கள் சேர்க்கவில்லை. தன் மகளை சொல்ல வேண்டும் என்று நபிகள் முடிவெடுத்திருந்தால், இந்த பெருமை தன் மகளுக்கு மட்டும் வர வேண்டும் என்று நபிகள் ஆசைப்பட்டிருந்தால், ஃபாத்திமா அம்மாவோடு முடிந்திருக்க கூடாது, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் வந்திருக்க வேண்டும். தனது மகள் ருக்கையாவினுடைய பெயரையும் சேர்த்திருக்க வேண்டும். தனது மகள் உம்மு குல்சத்தினுடைய பெயரையும் சேர்த்திருக்க வேண்டும். தனது 4 பெண் மக்களுடைய பெயரையும் நபிகள் சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் 4 பெண் மக்களுடைய பெயரை நபி அவர்கள் சேர்க்கவில்லை. 4 பெண் மக்களில் ஃபாத்திமா அம்மையாருடைய பெயரை மாத்திரம்தான் நபிகள் இங்கு சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுதே நமக்கு புரிகிறது, தன் மகள் என்பதினால் சேர்க்கவில்லை. தன் மகள் என்பதினால் நபி அவர்கள் இப்படி சொல்லவில்லை. 3 இடத்தை வெவ்வேறு 3 பெண்களுக்கு கொடுத்துவிட்டு 4வது இடத்தை தன் 4 மகள்களில் ஆக இளம் மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் கொடுத்தார்கள் என்று வருகிற பொழுது நாம் ஒரு செய்தி யோசிக்கிறோம். இது நபிகள் வெளிப்படுத்திய பட்டியல் அல்ல, இது நபிகள் சொன்ன சொல்ல அல்ல. உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்வார்கள், இந்த 4 பெண்கள் உலகத்திலே சிறந்தவர்கள் என்ற முடிவு நபிகள் எடுத்த முடிவு அல்ல, இது வஹியாய் இறக்கப்பட்ட முடிவு. இது இறைவன் எடுத்த முடிவு. இது இறைவன் இந்த 4 பெண்களை சிறந்த பெண்களாக இறைவன் ஆக்கி இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த பெண்களுடைய அந்த வரிசையில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள் என்றால் இது இறைவன் கொடுத்த அங்கீகாரம், இது ரப்புல் ஆலமீன் கொடுத்த அங்கீகாரம். என் அன்பு நிறைந்தவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிக நெருக்கத்திலும் பாசத்திலும் இருந்தது இல்லை. நபிகளுக்கு எவ்வளவு பெரிய பாசத்திலும் நெருக்கத்திலும் இருந்தார்களோ அதே அளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நெருக்கத்திலும் பாசத்திலும் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு நெருக்கத்தில் பாசத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள். ஃபாத்திமா அம்மையாரின் மீது அல்லாஹ் ரசூல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது எவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்தையும் தரஜாவையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் வரலாற்று ரீதியில் ஒரு செய்தியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். சூரத்து தஹர் ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் இன்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. 29வது ஜுஸுடைய கடைசி சூரா, அதுக்கடுத்து 50 ஜுஸ் ஆரம்பிக்கும். இதனுடைய சபபு நுஸூல், இந்த சூரா எதனால் இறங்கியது என்று வரலாறு சொல்லுகிறது.
இந்த சூரா இறங்கியதே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை குறித்து பேசுவதற்காகத்தான் இந்த சூரா இறங்கியது என்று உலமாக்கள் எழுதுவார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். என் அன்பு நிறைந்தவர்களே, இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடல்நலம் குறைவு ஏற்படுகிறது, கடுமையான ஜுரம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு என் பிள்ளைகளுக்கு ஷிஃபா வந்தால் நான் 3 நாட்கள் நோன்பெடுக்கிறேன் என்று நேர்த்திக்கடன் வைக்கிறார்கள். இதை கேட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நானும் 3 நாள் நோன்பு வைக்க நேர்த்திக்கடன் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இருவருக்கும் ஷிஃபா ஆகி விடுகிறது, இருவரும் நோன்பு வைக்கிறார்கள். 3 நாட்கள் நேர்த்திக நதர் என்ற அடிப்படையில் நோன்பு எடுக்கிறார்கள். முதல் நாள் நோன்பு எடுத்து இஃப்தாருடைய வேலை வருகிற பொழுது இஃப்தாருக்காக மாவு எடுத்து அதை பிணைந்தெடுத்து அதை சுட்டு ரொட்டியாக எடுத்து நோன்பு திறக்க வேண்டும் என்று வருகிற அந்த தருணத்தில், அந்த இஃப்தாரினுடைய அந்த வேளையில் வாசலில் ஒரு குரல் கேட்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கி யா அஹ்ல பைத். அஹ்ல பைத், நான் பசியோடு வந்திருக்கிறேன், ஏதாவது கொடுங்கள். வரலாறு சொல்லுகிறது, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வீட்டு வாசலில் யார் வந்து நின்றாலும் 2 வார்த்தை தான் சொல்வார்கள். ஒன்று, பின்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளுடைய அன்பு மகளாரே என்று அழைப்பார்கள். அழைத்தால் நபிகளின் அன்பு மகளாரே என்று அழைப்பார்கள். இல்லை என்றால் அஹ்ல பைத் என்று அழைப்பார்கள். இதை தாண்டி இன்னொரு பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். வந்திருக்க யாசகம் கேட்க வந்திருக்கக்கூடிய நபர் அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்ல பைத், அஹ்ல பைத்தை என்று அழைத்து சலாம் கொடுத்து பசியோடு வந்திருக்கிறேன் என்ற பொழுது ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹ் வெளியில் வந்து பார்க்கிறார்கள். ஒரு யத்தீம் வந்து நிற்கிறார், ஒரு மிஸ்கீன் வந்து நிற்கிறார். நான் மிஸ்கீனாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க. இருக்கட்டும், நான் உள்ளே போய் வருகிறேன் என்று வீட்டுக்குள் அலி ரலியல்லாஹு வருகிறார்கள். ஃபாத்திமா அம்மா சுட்ட ரொட்டி எல்லாம் எடுத்து தயாரா வைத்திருக்கிறார். கொடுத்து விடுங்க. உடனே கொடுத்து விட்டார். இன்றைக்கு நாம் படித்த சரியான சங்கிக்குரிய ஷேக் நாயிம் அவர்கள் மிக அற்புதமாக எழுதிய ஃபாத்திமா நாகியார் அந்த மாலையில் 170வது கண்ணியில் இந்த வரலாறு, இந்த நான் சொல்லுகிற வரலாறை 170வது கண்ணியில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மிக அழகிய தமிழ், அழகான ஒரு இலக்கியம், ஒரு இலக்கணம் ததும்புகிற விதத்தில் அல்லாஹ் அக்பர் அற்புதமாக இன்றைக்கு படித்த ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் சாதாரணமானதல்ல. அது ஒரு அகமியத்தில் வெளிப்பட்டது, அது ஒரு அகமியத்தில் வெளிப்பட்டது, ஒரு ஹகீகத்தில் வெளிப்பட்டது. உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். நான் பேசும் தாய்மொழியில் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருக்கிறேன். நான் பேசும் என் தமிழ் மொழியில் எத்தனையோ வரிகளை வாசித்திருக்கிறேன், எத்தனையோ வரிகளை படித்திருக்கிறேன், எத்தனை வரிகளை எழுதியிருக்கிறேன், எவ்வளவோ பேச்சுக்கள் பேசியிருக்கிறோம். ஆனாலும் அப்பொழுதெல்லாம் ஏற்படாத பெருமிதமும் பெருமையும் என் அன்னை மொழியாம் அமுத மொழியாம் என் தாயின் தமிழ் வழி, என் தமிழ் வழியில் என் ரப்பை நான் புகழுகிற பொழுது, என் தமிழ் மொழியின் வழியில் எங்கள் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ்வை புகழுகிற பொழுது, என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் வழியில் அகில பைத்துகளை போற்றி புகழுகிற பொழுது, அவர்களை பற்றியான காவியங்களை படிக்கிற பொழுது உண்மையிலேயே தமிழராய் பிறந்ததில் பெருமை பெறுகிறேன். என் தாய்மொழி தமிழாய் அமைந்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெருமிதத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் எனக்கு பெற்றுக் கொடுத்தது உண்மையில் சகிக்குரிய ஷேக் நாயகம் என்றால் அது மிகையாகாது. காரணம், என் தாய் தமிழ் மொழியில் இவ்வளவு அழகான நேர்த்தியான கவிதை வரிகளையும் அழகான காவியங்களையும் ஹக்கீகத்தை பற்றிய, அல்லாஹ் ரசூலை பற்றிய
அகில பைத்திகளை பற்றிய அந்த செய்திகளை மிக அற்புதமான ஒரு சொல்லெடுத்து, ஒரு நடையெடுத்து, ஒரு இலக்கண இலக்கியம் தழும்புகிற விதத்தில் அற்புதமாக வாக்கியங்களையும் வரிகளையும் வார்த்தைகளையும் கட்டமைத்து கொடுத்து அதை என் தாய்மொழியில் படிக்கிற பொழுது ஏற்படுகிற பெருமிதத்திற்கு உண்மையில் சொல்லொன்று இல்லை. அவ்வளவு அற்புதமாய் இந்த புகழ் மாலை அமைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு இல்லத்திலும் இருப்பது என்பதை விட ஒவ்வொரு உள்ளத்திலும் இது இருக்க வேண்டிய காவியம். அந்த 170வது கண்ணி இந்த வரலாறை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு மிஸ்கீன் வந்து நிற்கிறார், எனக்கு பசி, மொத்த ரொட்டியும் எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். அந்த இஃப்தார் பசியுடனே முடிகிறது. இரண்டாவது நாள் நோன்பு எடுக்கிறார்கள். அதுபோல மாவு எடுத்து சுட்டு எடுத்து ரொட்டியாக ஆக்கி இரண்டாவது நாள் நோன்பு இஃப்தார் திறக்கிற அந்த தருணத்தில் அதே போன்று வாசலில் சப்தம் கேட்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல பைத். அலி ரலியல்லாஹு சொல்வார்கள், இருங்கள் நான் போய் பார்த்து விடுகிறேன். வெளியில் வந்து பார்க்கிறார்கள், நான் ஒரு யத்தீம் வந்திருக்கிறேன், எனக்கு ஏதேனும் கொடுங்கள். சுட்டெடுத்த ரொட்டி மொத்தத்தையும் அப்படியே கொடுத்து விடுகிறார்கள். மூன்றாவது நாள் நோன்பு இஃப்தார்கள் இல்லாமல் வெறுமன பெரித்தம்பழத்தோடு வெறுமன தண்ணீரோடு 2 நோன்புகளும் கடந்து போய்விட்டது. மூன்றாவது நாள் நோன்பு எடுக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளும் நோன்பு எடுக்கிறோம். நமக்கு நம்ம நோம்பினுடைய விதி 2. அவசியம் இஃப்தார் இருக்கணும், அவசியம் சஹர் இருக்கணும், இல்லையா? இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொன்னா, இஃப்தார் இருக்கணும், அப்புறம் தராவிக்கு முன்னால சின்னதான ஒரு ஏதாவது இருக்கணும், தராவி தொழுது வந்த உடனேயே ஒரு சின்னதான ஒரு டிஃபன் இருக்கணும். முடிச்சிருந்தா நடுது செய்யறோட அது சில பேருக்கு வரும், வராது. இதை தாண்டி அதுக்கு அடுத்துதான் சஹர் வருது. பாருங்க, இஃப்தார் ஒன்று எடுத்துட்டோம், தராவி தொழுகைக்கு முன்னால ஒன்று எடுக்கிறோம், தராவி தொழுகைக்கு பின்னால் ஒன்று எடுக்கிறோம், சஹர் எடுக்கிறோம். மொத்தம் எத்தனை வேலையாச்சு? 4 வேலையாச்சு. சும்மா இருந்தாவது 3 வேலை சாப்பிட்டு ஒடுக்கிறது இருக்கலாம். நோம்புன்னு சொல்லி நம்ம செய்யற சேட்டை இருக்கே, அல்லாஹ் அக்பர். இஃப்தார்ல தொடங்கி சஹர் வரையிலையும் என்னென்னத்தை சாப்பிட முடியுமோ அத்தனையும் சாப்பிடுறோம், இல்லையா? 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறோம். இந்த உலகத்திலேயே நடுதிசை இரவு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுகிற ஒரு சமுதாயம் இருக்கு என்றால் அது நம்ம தான். அசாதாரணம். சஹருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி என்ன, பீஃப், கொஞ்சம் அசர மாட்டேங்க, கொஞ்சமா அசர மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? நோன்பு வச்சிருக்கிறோம். சஹர் சாப்பிட்டு என்னென்ன சாப்பிடணுமோ, என்னென்ன எங்க நார்மலா சாதாரண வேலையில நம்ம சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அந்த சஹர் என்னென்ன இருக்கு? ராஜ உணவுங்க. ராஜ பழம் இல்லாத சஹர் இல்ல, ஸ்வீட் இல்லாத சஹர் இஃப்தார் இல்ல. என்னென்னத்தை வச்சிருக்கிறோம், கடற்கலரா இருக்கு. தாய்மார்களுக்கு நோன்பு வைக்கிறதை விட, குர்ஆன் ஓதுறதை விட, இபாதத்து செய்யறதை விட இந்த மனுஷங்களுக்கு சகல வெரைட்டியா செய்யணுன்றதுதான் அவங்களுக்கு பெரிய தலைவலி. அதனால எத்தனை யூடியூப பாக்குறது, அல்லாஹ் அக்பர். அவங்களும் எத்தனையோ யூடியூப பாக்குறாங்க. ஏதாவது புது டிஷ் இன்னைக்கு வருமா, அது வருமா, இது வருமா, புதுசு புதுசா என்ன பண்ணலாம். 30 நாளைக்கு 30 விதமா இருக்கணும். அந்த நோன்பே ஒரு அழகாக நம்ம நோன்பு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஜூஸ் ஓதுறோமோ இல்லையோ, எப்படியாவது ஜூஸ் இருக்கு, இல்ல ஜூஸ் ஓதுறோமோ இல்லையோ ஜூஸ் இருக்கு. ஆனா வழிமாறுகளின் இறைநேசர்கள் சஹாபிகளுடைய நோன்பு எப்படி தெரியுங்களா? இஃப்தார் வேற சஹர் வேற இல்ல. இஃப்தார் வேற சஹர் வேற இல்ல. எது இஃப்தாரோ அதுதான் சஹர், எது சஹரோ அதுதான் இஃப்தார். இஃப்தாருக்கு என்ன சாப்பிட்டார்களோ அப்படியே இருப்பார்கள், ஏத்து வைத்து நோன்பார்கள். இங்க அப்படிதான் நடக்குது. சுட்ட ரொட்டி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் கொண்டு இஃப்தார் செய்தார்கள். அதுதான் சஹர். திரும்ப சஹருக்கு ரொட்டியா சொல்ல முடியும்? அதை இருக்கிறத எடுத்து கொடுத்தாச்சு.
2 நாட்கள். 3வது நாள் வருகிறது. 3வது நாள் இஃப்தாரில் ரொட்டி எடுத்து சுட்டெடுத்து இஃப்தார் வைக்க வேண்டும், நோன்பு திறக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அதே போல் 3வது நாளும் இஃப்தாரினுடைய அந்த நேரத்தில் சப்தம் கேட்கிறது. அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் பைத். அலி ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் போய் பார்க்கிறேன். வெளியே வந்து பார்த்தாங்க. இதுக்கு முன்னால ரெண்டு நாள் யாராவது வந்தா? முதல் நாள் மிஸ்கின் வந்தார், 2வது நாள் எத்தீம் வந்தார், இப்போ 3வது வெளியில அலி ரலியல்லாஹு வர்றாங்க. யாருன்னு கேட்கிறாங்க. நான் ஒரு கைதியாக இருக்கிறேன், நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், உரிமை விடப்படாத ஒருவனுக்கு அடிமையாக கைதியாக இருக்கிறேன், பசியோடு வந்திருக்கிறேன், ஏதாவது கொடுங்கள். அலி ரலியல்லாஹு உள்ளே வந்து பார்க்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அத்தனையும் எடுத்து தயாராக வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? அங்க பேச்சு நடக்கிறப்ப இங்க ரெடி ஆகிடும். இங்க வந்து சொல்லித்தான் எடுக்கிறது இல்லை, அங்க பேச்சு நடக்கிறப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு ரெடி ஆகிறாங்க. இன்னைக்கு தர்மம் தான் தூக்கிறாங்க, அவ்வளோ ரெடி. நம்ம அம்மாட்ட வந்து சொல்லணும், விளக்கம் சொல்லி அதை எடு, இதை கொடு, இதை கொடுக்காத, அதை கொடுக்காத, இப்படி ஒரு பஞ்சாயத்துக்கு பின்னாலதான் தர்மம் வெளியே போகும் இல்லையா? என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து தொலைஞ்சிச்சோ உள்ள தர்மமும் கெட்டு போச்சு இல்ல? அப்படித்தானே? ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல இருந்தா ஏதோ வீணா போகுதோ அது மாதிரியாவது தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் மிச்சப்பட்டதை. ஃப்ரிட்ஜ் என்னைக்கு வந்துச்சோ மிச்சப்பட்டதுலாம் வரலாறே கிடையாது. மிச்சப்பட்டது எல்லாமே இருக்கு, அதை திங்கிறதுக்கு எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு, அதுக்காகவே ஃப்ரிட்ஜும் இருக்கு இல்ல? கொடுக்கறதே இல்லைங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடைச்சது கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு, எதுக்கு வேஸ்டா கொடுத்துக்கிட்டு? 1 ரூபா 2 ரூபா. உணவு தர்மம் என்பது மறைந்து போய் இல்லாமல் போய் காலங்கள் நிறைய ஆகிப்போச்சு. உணவு தர்மம் இன்னைக்கு உணவு அப்படி இது பண்றது இல்லை. இப்போ 3வது நாள் ஒரு கைதி வந்து நிற்கிறார், பசிக்கிறது என்கிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தூக்கி கொடுத்துட்டார். 3 நாட்கள் 3 நோன்புகள், எந்த விதமான உணவுகள் இல்லாத சகர் இஃப்தாராக கடந்து வெறுமனே நீரும் பேரித்தம்பழம் மாத்திரம் தான் 3 நாட்கள் அந்த நோன்புகளில் சகரும் இஃப்தாருமாக இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! ஒரு நபியினுடைய மகள், உலகத்தில் அத்தனை நபிமார்களுக்கும் தலைவர். இன்னைக்கு ஒரு தலைவருடைய மகன் இப்படியே வாழ்றான். ஒரு தலைவருடைய மகன், தலைவர் ஜமாத்து தலைவர் மட்டும் போயிட வேண்டாம். அரசியல் தலைவராக இருக்கட்டும், கட்சி தலைவராக இருக்கட்டும், அமைப்பு தலைவராக இருக்கட்டும், ஒரு சபையின் தலைவராக இருக்கட்டும், தலைவர்கள் தொண்டனுடைய வீடு எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு? எவ்வளவு சுகபோகமாக இருக்கு. ஒரு வார்டு எம்சி வந்து அவங்க வாழ்க்கை பார்த்தா எவ்வளவு லக்ஸரியா இருக்கு. சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். இந்த உலகத்தினுடைய மொத்த நிஅமத்துக்கள், இந்த உலகத்தினுடைய அத்துணை ஹஸானாக்களுடைய சாவியும் கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்திற்கு பங்கெடுத்து கொடுத்த பெருமானார் தன் மகனுக்கு பங்கெடுத்து கொடுக்க தெரியாதா? ஒரு தலைவருடைய, இவ்வுலக தலைவருடைய மகனுடைய வீட்டினுடைய அந்த சாதாரண வாழ்க்கையின் நிலை 3 நாட்கள் இப்படியே ஆகிறது. எவ்வளவு பெரிய பொறுமை, எவ்வளவு பெரிய தியாகம்! நான் என்ன சொல்ல வருகிறேன்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வளவு பிரியம், அன்பு, மரியாதை வைத்திருந்தார்கள் என்பதற்கு தான் பேசி வருகிறேன். அப்போ கடந்து போகிறது 3 நாட்கள். இந்த பொறுமை, இந்த தியாகம் கேட்கிற பொழுதே நமது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பொறுமையும் தியாகமும் 7 வானத்தை தாண்டி, அரிசு குருஷெல்லாம் தாண்டி அல்லாஹ்வை உலுக்கியது. அல்லாஹ்வை உலுக்கியது என் ஹபீபின் மகன் வாழ்க்கை, என் ஹபீபுடைய, எனது தலைவருடைய, எனது சய்யிதுல் அன்பியாவினுடைய மகள் எவ்வளவு தியாகத்தோடு எனக்காக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அல்லாஹ் பார்த்தார். அப்படியே நடந்த நிகழ்வை ஆயத்தாக, திருவசனமாக அப்படியே சொல்லிவிட்டார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியே ஆயத் இறங்கியது. சூரத்துல் இன்சான் அப்படியே இறங்குகிறது. அற்புதமாக அல்லாஹ் சொல்லுகிறார், யுத்இமூன துஆம அலா ஹுப்பிஹி
மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ் சொல்கிறார் யுத்இமூன துஆம, அவர்கள் உணவை கொடுத்தார்கள், உணவை தர்மம் செய்தார்கள். யாருக்கெல்லாம் செய்தார்கள் அதையும் அல்லாஹ் சொல்கிறார். யுத்இமூன துஆம அலா ஹுப்பிஹி, தங்களுக்கு பிரியமான உணவு என்றும் சொல்வார்கள். அல்லாஹ்வினுடைய பிரியத்தின் அடிப்படையில் அவர்கள் தர்மம் செய்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? யுஹிதுன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன், ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தார்கள். வ யதீமன், ஒரு யதீமுக்கும் கொடுத்தார்கள். வ அஸீரன், ஒரு கைதிக்கும் கொடுத்தார்கள். 3 நாட்கள் நடந்ததை 3 வார்த்தைகளாக வைத்து இறைவன் அப்படியே திருவசனத்தை இறக்கி விடுகிறார். நபிகளுக்கு சொல்லி விடுகிறார், நாயகமே, நபியே நாயகமே, உங்கள் மகள் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் பாருங்கள். யுத்இமூன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கீனுக்கும் ஒரு யதீமுக்கும் ஒரு கைதிக்கும் தங்களுக்கு இருந்த அந்த உணவை அப்படியே எடுத்து கொடுத்து விட்டார்கள். தங்களுக்காக இது வைத்துக் கொள்ளவில்லை. இன்னமாவது தெரிவுக்கும் இவற்றை இல்ல, கொடுத்தது அத்தனையும் இறை பொருத்தத்திற்காகத்தான், வேறுக்காக புகழுக்காக அல்ல, இறைவனுக்காகவே அவர்கள் அதை செய்தார்கள். அல்லாஹ் சான்று பெறுகிறான், அல்லாஹ் ஷஹாதா, அல்லாஹ் உறுதி சொல்லுகிறான், எனக்காகவே அவர்கள் கொடுத்தார்கள். சொல்லிட்டு அப்படியே அந்த வரிகள் கடந்து வருகிறான். கடந்து ஒரு இடத்தில் நிறுத்தி சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய தியாகம் செய்த பெருமக்களுக்கு நான் வெகுமதி கொடுக்க வேண்டுமா? இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய தியாகம் செய்த அந்த பெருமக்களுக்கு நான் வெகுமதியாக வைத்திருக்கிறேன். என்ன வைத்திருக்கிறேன்? ஒரு பட்டியலை கொடுக்கிறான். ஜஸாஹும் பிமா ஸபரு, அவர்கள் பொருத்தப்பட்டதினால், பொறுமை காத்ததினால், பசியோடு தாகத்தோடு இருப்பதை கொடுத்து அவர்கள் பொறுத்திருந்ததினால், ஜஸாஹும் பிமா ஸபரு, அவர்களுடைய பொறுமைக்கான வெகுமதி என்ன? ஜன்னத்தும் வ ஹரீரா, சொர்க்கத்தையும் அந்த சொர்க்கத்தில் அணிகிற பட்டாடைகளையும் அவர்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் ஆரம்பிக்கிறார், அல்லாஹ் அக்பர், இவங்களுக்கான நான் நாளை தயார் செய்திருக்கிற வெகுமதி என்ன என்ன என்பதை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். என்னென்ன சொல்லுகிறான்? அப்படியே பொறுமையாக அமைதியாக கவனிக்கணும். இடையில கேள்வி வைப்பேன், பதிலும் சொல்லணும். அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஜஸாஹும் பிமா ஸபியா கொடுக்குறீங்க, நல்ல நேரத்துல டீ வருது, நான் கவனிங்கன்னு சொல்லுகிறேன், அப்பதான் டீ வருது. என்ன கவனிப்பாங்க? அங்க டீயே கவனிப்பாங்க. இங்க டீன்னு வந்து மேல ஷேக்கா இருக்கு, மாடியிலையும் அங்கேயும் டீ வரலையே. சரி கொடுங்க, வாயை குடித்தாலும் காது என்பது இருக்கட்டும். ஜஸாஹும் பிமா ஸபரு, அந்த பொறுமைக்காக அவர்களுக்காக நான் வெகுமதி வைத்திருக்கிறேன். என்னது? ஜன்னத்தன் வ ஹரீரா, சொர்க்கத்தையும் அதில் அணிகிற பட்டாடையும் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அந்த சுவனத்திலே அவர்கள் ஒய்யாரமாக சாய்ந்திருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸ வலா ஸம்ஹரீரா, அந்த சுவன மாளிகையில் கடுமையான வெப்பத்தையோ கடுமையான குளிரை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். கடும் வெப்பத்திற்கும் கடுமையான குளுமைக்கும் இடையில் ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை, இதமான பருவநிலையை அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். உதானியத்தின் அலையின் திலாலுவா, அந்த சுவனத்தினுடைய மரம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நிழல் கொடுத்து கொண்டே இருக்கும், நிழல் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மரத்தினுடைய கிளை இவர்களுக்காகவே தாழ்ந்து வந்து கனியை அப்படியே வைத்திருக்கும். அந்த மரம் தனது கனிகளை அவர்களுக்காக தாழ்வாய் வந்து கொடுக்கும். அதனுடைய இலைகளும் கிளைகளும் அவர்களுக்கு அருகே வந்து நிற்கும். ويطاف عليهم من آنية من فضة وأكواب كانت كواريرا. அல்லாஹ் சொல்கிறார், அவர்களை சுற்றி சுற்றி வரும் வெள்ளியிலான பாத்திரங்களும் கண்ணாடி கிண்ணங்களும் அவர்களுக்காக தயார் நிலையில் எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும், சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும். يطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قوارير. قوارير في المتقين وقوارير فيها
மின் ஃபில்லத்தின் வகத்தருஹா தக்தீரா. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், அந்த வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி கிண்ணங்களும் கத்தருஹா தக்தீரா, சீரான அளவில் இருக்கும். சீரான அளவுங்க. ஒன்னு சின்னது பெருசுன்னு இருக்காது. நம்ம வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்துட்டா அவங்களை எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு ஈவனா என்ன செய்வோம், அந்த டின்னர் செட் எல்லாம் இருக்கும், கலர் இருக்கும், எல்லாமே ஒரே கலரா ஒரு ஈவனா ஒரு சம அளவுல இருக்கிறத விரும்புவோம். அவ்வளவு தூரம் அவங்கள நம்ம மதிக்கிறோம் அப்படின்றதுடைய அடையாளம். அவங்கள வர கெஸ்ட எவ்வளவு மதிக்கிறோம் அப்படின்றத எது எதுலாம் காட்டுவோம், பாத்திரங்கள்ல, விரிப்பில, அமர்றதுல, எல்லாத்தையும் அல்லாஹ் எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான். யாருக்கு? ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவங்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நாளை சுவனத்திற்கு வருவார்கள். அவர்களுக்கு பயன்படுத்துகிற வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி கிண்ணங்களும் அதனுடைய அளவுகள் சீரான அளவுகளாக இருக்கும். அவர்களுக்கு அங்கு புகட்டப்படும். என்ன புகட்டப்படும்? ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا. ஜன்ஜபீல் என்ற மதுரமான பானம் அவர்களுக்கு புகட்டப்படும். எவ்வளவு அழகா சொல்றான். ஜன்ஜபீலுக்கு விளக்கம் சொல்லி முடிக்கவே முடியல. முஃபஸ்ஸிரீன்கள் அநேக கிதாபுகளை எழுதி விட்டார்கள். ஜன்ஜபீலுக்கு என்ன, அந்த பானத்துக்கு பேர் என்ன? நம்ம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில வைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, ஹஜ்ரத் வாங்க இந்த வீட்டுக்கு, நம்ம போறோம், விதவிதமா வச்சிருக்கிறாங்க. பேர் அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் பேர் கண்டுபிடிக்க முடியல. அது வந்து இல்லாண்டு குடிச்சிட்டு வந்துடும். ஜன்ஜபீல் ஒரு வகையான மதுரம், ஒரு வகையான அது ஒரு குடிபானம். பெயர்களுக்கும் விளக்கங்களுக்கும் அடங்காத, அகப்படாத, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான குடிபானத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். وَيَسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا عَيْنًا فِيهَا. அவருக்கு ஒரு ஊற்றையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கு பெயரையும் அல்லாஹ் சொல்கிறான், துஸம்மா சல்சபீலா. சல்சபீல் என்ற ஊற்றையும் அவர்களுக்காக நான் அங்கு வைத்திருக்கிறேன். وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. அவர்களுக்காக அவர்களை சூழ்ந்து எந்நேரமும் இளம் வயதுடைய ஆண்கள் சூழ்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை சூழ்ந்து எந்நேரமும் இளம் வயதுடைய ஆண் பிள்ளைகள் எப்போது வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லியதோடு அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், இதா ராய்த்தவும் நாயகமே, ஒருவேளை அந்த இளம் பருவ ஆண் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தால் அந்த சுவனத்தில் உலாவி வரக்கூடிய வெண்ணிறமாய் வெண்ணிற ஆடைகள் அணிந்து கொண்டு, வெண்ணிறமாய் வெண்ணிற ஆடைகள் அணிந்து கொண்டு அப்படியே உலாவி வரக்கூடிய, பரவி இருக்கக்கூடிய இளம் பருவ ஆண் பிள்ளைகளை நாயகமே இதா ராய்த்தவும் நீங்கள் அவரை பார்த்தால் ஹஸீப்தவும் எண்ணி விடுவீர்கள். இதா ராய்த்தவும் ஹஸீப்தவும் லூலு மன்சூரா. சிந்தி சிதறி கிடக்கிற முத்துக்களோ வெண்மை நிறைந்த முத்துக்களாக இருக்குமோ என்று நீங்கள் எண்ணுகிற விதத்தில் அவர்கள் அழகாக ஆட்டப்படுவார்கள். தூரத்துல பார்த்தா எப்படி தெரியுமா, முத்துக்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னு தெரியுமா மாதிரிக்கு. அவ்வளவு அழகுடைய இளம் பருவ ஆண் பிள்ளைகள் எப்பொழுதும் சூழ்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். ஆலியகும் சியாபு சுந்துசின் ஹுதுர் வ இஸ்தபரக். அல்லாஹ் சொல்றார், எவ்வளவு அழகா சொல்றார். மெல்லிய பட்டாடை அவர்களுக்கு அணியப்படும், பசுமையான கனமான பட்டாடையும் அவர்களுக்கு அணியப்படும். வஹுல்லு வஸாமிர மின் ஃபில்லா. வெள்ளியிலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். வஸகாம் ரப்பும் ஷராபன் தஹூரா. மதுரமான பானங்களை அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுவார், குடிக்க கொடுப்பார். இதுதான் அவர்களுக்கு நான் வைத்திருக்கிற வெகுமதி, அவர்களுக்கு நான் வைத்திருக்கிற வெகுமதி. அவருடைய தியாகத்தை நான் கபூல் செய்து விட்டேன். அவர்களுக்காக, இது உங்களுக்காக. அல்லாஹ் சொல்வார், அலி அவர்களே, ஃபாத்திமா அவர்களே, உங்களுக்கான வெகுமதி இதுதான் என்று அல்லாஹ் சொல்லி அப்படியே முடிக்கிறான் பட்டியலை. ஆச்சரியமாக இருக்கிறதுங்க. ஒரு 3 நாள் 3 விதமான ஏழை எளிய மக்கள், தேவையுடைய மக்கள், பசித்த நபர்களுக்கு உணவு கொடுத்ததினால், தான் பசித்திருந்து கொடுத்ததினால் அவர்களுக்கு இறைவன் வழங்கிற வெகுமதியை சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தல,
சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொர்க்கத்துடைய நியமத்தை அப்படியே ஒரு பட்டியல் எழுதுறான், வரிசைப்படுத்தி சொல்லுறான். என்னென்ன நியமத்துக்கள், சொர்க்கம் எப்படி இருக்கும், ஒய்யாரமா அமர்ந்திருப்பார்கள். அது என்னது, அவர் சொர்க்கத்தினுடைய மரத்தின் நிழல் எந்நேரமும் அவரோடு இருக்கும். அந்த மரத்தினுடைய கனிகள் எல்லாம் தாழ்ந்து இருக்கும். அவர்களுக்கு அந்த வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி கிண்ணங்களும் அவர்களுக்காக தயார் நிலையில் இருக்கும். அவர்கள் அணிகிற ஆடையினுடைய நிறத்தையும் அதன் ரகத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறார் இல்லையா? ஒரு பட்டியலுக்கு எல்லாம் சொல்லி முடிக்கிறார். என் அன்பு நிறைந்தவர்களே, சொர்க்கத்தினுடைய நியமத்துக்களை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஸரத்துடைய பயான்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அல்லாஹ் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டான். இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு விட்டு போன மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப முக்கியமான நியமத் ஏதாவது விட்டு போயிருக்கா? சகருடைய லிஸ்ட்ல ஏதாவது விட்டு போயிருக்குன்னா சொல்லுங்க, நம்ம சொல்லிடுவோம். அது நம்ம பிரச்சனை. சொர்க்கத்தினுடைய நியமத்தின் ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்தேன் இல்லையா? இதுல முக்கியமான நியமத்தை ஏதாவது விட்டு போயிருக்குன்னா சொல்லுங்க, அதை நம்ம சேர்த்துக்கிட்டு சொல்லுவோம். பாக்கி சொன்னோம் ஏதாவது விட்டு போயிருக்கா? நீ சொல்லுங்க. யார் விட்டு போயிருக்கா? தோணுதா? சொல்லுங்க. கூர்லீன்கள். கூர்லீன் ஏங்க முக்கியமான நியமத்து அதுதான். நம்ம இபாதத்தெல்லாம் 10 ரக்காயத்து தராவில சோர்வாகிறப்ப 11 ரக்காயத்து தொழுதா கூரின் பெண்கள் தான் நமக்கு ஒரு உற்சாகம் வரும். அடனா கூரின் சுவனத்து அழகிகள் எவ்வளவு பெரிய நியமத்துங்க, எவ்வளவு உன்னதமான நியமத். அந்த நியமத்து இந்த லிஸ்ட்ல வந்திருக்கா? இல்லையே. அல்லாஹ் எப்படி விட்டா? எவ்வளவு என்னடத்தையும் சொல்றான். சாய்ந்து உட்காரக்கூடிய கட்டில் சிம்மாசனத்தை சொல்றான். சொர்க்கத்தின் மரணம், அதனுடைய நிழலும், அதனுடைய கனிகளை பத்தி சொல்லுகிறான். சுவனத்தில் கொண்டு வருகிற அந்த வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி கிண்ணங்களை பத்தி சொல்லுகிறான். அதோடு நிறுத்தல, அந்த வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி கிண்ணங்களுடைய அளவை அல்லாஹ் சொல்றான். இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அளவை சொல்லுகிறான். கத்தருதல் தகுந்தீரா சீரான அளவில் இருக்கும் என்று அதனுடைய அளவை கூட சொல்லுகிறான். அதில் இருக்கிற ஜன்ஜபீல் என்ற அந்த குடிபானத்தை சொல்லுகிறான். சல்சபீல் என்ற நீர் ஊற்றை சொல்லுகிறான். வளம் வருகிற இளம் பருவ அந்த ஆண் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறான். உதாரணம் என்று சொல்லுகிறான். முத்துக்கள் என்று பெயரிடுகிறான். அங்கு அணிவிக்கப்படுகிற பட்டு ஆடைகளுடைய நிறத்தையும் சொல்லுகிறான், அதன் ரகத்தையும் சொல்லுகிறான். வெள்ளி காப்புகள் என்றெல்லாம் சொல்லுகிறான். இவ்வளவு விலாவரியாக சொல்லி வந்த ரப்புக்கு கூரி மீன்கள் ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை? ஏன் அந்த லிஸ்ட்ல விடுபட்டார்கள்? அல்லாஹ் மறந்தானா? அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாதே. அல்லாஹ் ஏன் விட்டா? ஓரவஞ்சம் பண்றானா? ஏன் விட்டா? என்னென்னமோ நியமத்துக்களை சொன்ன ரப்புல் ஆலமீன் நூற்றுக்கணக்கான ஊரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி முடித்திருக்கிறான் அல்லவா? வேற எங்கெங்கேயோ ஊரின் பெண்களை பற்றி பேசுகிற ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் பர்டிகுலரா இந்த இடத்தில் ஏன் ஊரியங்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை? ஒரு கேள்வி வருதா? அல்லாஹ் விட்டு போட்டானே. இந்த கேள்விக்கு பதில் வேணும் என்றால் இன்னொரு வரலாற்று நிகழ்வை சொன்னால் புரியும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? நபிகளின் கண்கள் சிவக்குகிற செய்தி. முகமெல்லாம் சிவந்து கோபத்தினுடைய உச்சத்திற்கு போய் கண்களே சிவந்து போய்விட்ட ஒரு கோபப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி மஸ்ஜித் நபவிக்கு வருகிறது. அது என்ன செய்தி தெரியுமா? நாயகம் அவர்களே, உங்களுடைய மருமகன் அலி அவர்கள் 2வது திருமணம் பேசுவதற்காக பொன் பார்க்க சென்று விட்டார். செய்தி வருகிறது. உங்களுடைய மருமகன் அலி 2வது திருமணத்திற்கு தயாராகி விட்டார். அங்க பெண் வீட்டார்கள் வீட்டுக்கு பேசுவதற்கு சென்று கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் சிவந்து விட்டது. என் மகள் ஃபாத்திமா வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, என் மகள் ஃபாத்திமா மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, என் மருமகன் அலி இன்னொரு மணப்பெண்ணை தேடுவதா, இன்னொரு திருமணத்திற்கு தயாராகுவதா? கோபத்தோடு எழுந்தார்கள். மெம்பர் படி மீது ஏறினார்கள். ஹம்து ஸலவாத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து உரத்த குரலில் கண்கள் சிவக்க சொன்னார்கள். எனது மூத்த மருமகன் அபுல் ஆஸ் ஃபஹத்தனி வஸத்தனி, என்னை நம்பினான், எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினான்,
எனக்கு அளித்த வாக்குறுதியை என் மூத்த மருமகன் மீறவில்லை. ஆனால் இந்த அலி எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறிவிட்டார். சொல்றாங்க, எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறிவிட்டார். அது என்ன வாக்குறுதி? அபுலாஸ் ஜைனப் ரலியல்லாஹுடைய கணவர், நபிகளுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு, அந்த திருமணம் முடிக்கிறப்போ நபி அவங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க அபுலாஸ் அவங்கள்ட்ட. என்ன ஒப்பந்தம்? என் மகள் ஜைனபை உங்களுக்கு நான் மனம் முடிச்சு தருகிறேன், ஆனால் நீங்கள் வேற யாரையும் இரண்டாவது திருமணம் முடிக்க கூடாது, என் மகளோடு மட்டும்தான் வாழ வேண்டும், அப்படி இருந்தால் நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். அபுலாஸ் அதை சம்மதித்தார். அந்த உடன்படிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் மகளோடு மட்டும்தான் வாழ்வேன், இரண்டாவது திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நிறைவேறியது, அதற்கு ஒத்துக்கொண்டார். அதற்கு பின்னால் திருமணம் முடிந்தது. ஒன்று இல்லையா? இரண்டாவது, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ஹஸரத் அலி ரலியல்லாஹுக்கு மனம் முடித்து தருகிற பொழுது அதே ஒப்பந்தத்தை நபிகள் சொன்னார்கள். அலி, என் ஃபாத்திமாவை உங்களுக்கு நான் மனம் முடித்து கொடுக்கிறேன், என் ஃபாத்திமா மனைவியாக வாழும் காலமெல்லாம் நீங்கள் இரண்டாவது திருமணம் முடிக்க கூடாது, நீங்கள் இன்னொரு பெண்ணை மணக்க கூடாது, என் மகளோடு மட்டும்தான் நீங்கள் வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் சம்மதித்தால், இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் மனம் முடிக்கிறேன் என்று ஒப்பந்தம் எடுத்தார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், வேற யாரையும் மனம் முடிக்க மாட்டேன் என்று அந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தான் அங்கு திருமணம் நடந்தது. இதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என் மூத்த மருமகன் அபுலாஸ் என் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார், அலி என் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார். சரி, அப்போ மார்க்கத்துல ரெண்டாவது கல்யாணம் இருக்குல்லங்க, நமக்கே நாடு இருக்கு, ஒண்ணும் இல்லாத நமக்கே ஒரு உருப்படி இல்ல, நமக்கு ஒரு உருப்படியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நமக்கே நாடு இருக்கு, அவங்க எல்லாம் மேன்மக்கள், சிறந்த மக்கள், அவங்களுக்கு ஏன் அனுமதி இல்லையா? மார்க்கத்துல கூடாதா இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் எல்லாம் முடிக்க கூடாதா என்றால் கூடும். அப்போ ஏன் நபி அவங்க கோபப்படுறாங்க? இரண்டாவது திருமணம் முடிச்சுட்டு போட்டுமே, மூணாவது திருமணம் முடிச்சுட்டு போட்டுமே, ஏன் நபி அவர்கள் கோபப்படுகிறார்கள்? நபி அவர்கள் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் கூடாது என்பதற்காகவோ அதற்கு அல்ல, ஆனால் ஒப்பந்தம் விட்டார்கள். நீ முடிக்க கூடாது என்று ஒப்பந்தம் விட்டார்கள். இந்த ஒப்பந்தத்தை சரி என்று தானே நீ கபிழ்த்து என்று சொன்னாரே, அன்றைக்கு சரி என்று கபிழ்த்து சொல்லிவிட்டு இன்றைக்கு மீறுகிறாய். ஷரியத்தில் இருக்கிறது அனுமதி, ஆனால் ஒப்பந்தம் அப்படி இல்லையே. அப்ப நீங்க கேட்கலாம், எங்க ஷர்ஃபுதீன் எதிர்த்து இது மாதிரி நம்மளும் ஒப்பந்தம் போடலாமா? ஷரியத்தில் உண்டு, ஒப்பந்தம் போடலாம். திருமணத்தின் போது பெண்ணினுடைய தந்தை, எப்பா உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், வாரம் என் மகள் வீட்டுக்கு நீ விட்டுரும், வருஷம் 5 பவுன் என்ன செய்வே இல்லையோ 5 பவுன் நகை வாங்கி போடுறோம், நீ கல்யாணம் முடிச்ச 40வது நாளுக்குள்ள என் மகளை நீ வெளிநாட்டு கூட்டு போயிடணும், என் மகளை கார்ல தான் நீ கூட்டு போகணும், ஏதாவது சொல்லலாம். சொல்லி ஒப்பந்தம் போடலாம். கூடுமாட்டா என்ன செய்யும்? கூடும். என் மகளை துவைக்க சொல்லக்கூடாது, என் மகளை பண்ட பாத்திரத்தை தேக்கி வரக்கூடாது, எல்லா வேலையும் போட்டு இழுத்து போட்டு செய்யறதுக்கு நீ வற்புறுத்த கூடாது. இதுக்கெல்லாம் சரி அப்படின்னா நான் கபில்த்து நிக்கா இதெல்லாம் செய்ய வேண்டும் உன்னுடைய தந்தை சொன்னால் கூடுமாட்டா கூடும். சொல்லி என்ன செஞ்சுக்கலாம்? திருமணம் முடிச்சுக்கலாம். சரின்னு போய் தான் அவன் கபில்த்துன்னு சொல்ல போறான் இல்லையா? அவன் கபில்த்துன்னு சொன்னா சரின்னு தான் அர்த்தம். பிடிக்கலன்னா எந்திரிச்சு போய்க்கிறோம் அப்படிதான். அப்போ தன்னிலையில் ஏதேனும் ஒரு நிபந்தனைகள் ஒப்பந்தங்கள் போட்டு திருமணம் நடத்தலாமாட்டா மார்க்கத்தில் என்ன இருக்கு? அனுமதி இருக்கு. அப்படி திருமணம் முடிச்சுக்கலாம். என்னங்க ஜாபஸ் அதிகாரி இந்த சர்வதினத்துக்கு முன்னாடி கூட்டு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இது விட்டு போச்சு, தெரியாம போச்சு. திருமணத்துல ஒப்பந்தங்கள் என்ன செய்யும்? அவரவருடைய நிபந்தனைகள் ஒப்பந்தங்கள் அதெல்லாம் என்ன செய்யும்? வரதட்சணை மட்டும் பேசுறீங்க, 50 பவுன் தான் வைக்கிறா. அப்ப அந்த ஒப்பந்தம்னா அது ஒண்ணும் இல்லாத ஒப்பந்தம், ஹராமான ஒப்பந்தம். அதுக்கு இங்க ஒப்பந்தம் நடக்குது இல்லையா? சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். அப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை செய்ததினால் செய்யலன்னா கோபப்பட தேவையில்லை. செய்தார்கள், அந்த ஒப்பந்தத்தை செய்தார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு சரி என்றார்கள். அதற்கு பின்னால் தான் திருமணம் நடந்தது. இதனால் நான் ஒரு ஒப்பந்தத்தை சொல்லி சரி என்று சொல்லித்தானே கபில்த்து என்று திருமணம் நடந்தது. இன்றைக்கு அலி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மறந்துவிட்டு மீறி இரண்டாவது திருமணம் பேசுவதற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று மெம்பர் படியில் கோபப்படுகிறார். அப்ப
அப்பதான் இந்த வார்த்தை சொன்னாங்க, ஃபைன்ன ஃபாத்திமா பதஅத் மின்னி, ஃபாத்திமா என் சதை துண்டு, வஇன்னி அக்ரஹு அய்யஸூஅஹா, அவளுக்கு ஏதேனும் ஒரு நோவினை என்றால், அவளுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் அதை நான் வெறுக்கக்கூடியவளாய் இருக்கிறேன், அதை விரும்பவில்லை. என் மகள் ஃபாத்திமாவிற்கு எந்த நோவினையும் எந்த இடையூறும் எந்த மன வருத்தமும் வந்துவிடக் கூடாது, அதை ஒருபொழுதும் நான் சம்மதிக்க மாட்டேன். லா தஜ்லா யஜ்தமிஉ பின்து அத்பி பின்து நபியில்லாஹி வ பின்து அத்லில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மகளும் அல்லாஹ்வினுடைய நபியின் மகளும் அல்லாஹ்வின் எதிரியின் மகளும் ஒரு வீட்டில் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. அலி ரலியல்லாஹு யார மனம் முடிக்க போனாங்க தெரியுமா? அபூ ஜஹீலுடைய மகள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூ ஜஹீல் இருக்காங்க, மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு தான் அலி ரலியல்லாஹு போறாங்க. அதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருபடியில் சொல்றாங்க, லா யஜ்தமிஉ பின்து நபியில்லாஹி வ பின்து அத்லில்லாஹ், அல்லாஹ்வினுடைய எதிரியின் மகளும் அல்லாஹ்வின் நபியின் மகளும் ஒரு வீட்டில் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது, அதற்கு சாத்தியமே இல்லை, நான் சம்மதிக்க மாட்டேன். இதை மீறி அலி அவர்கள் அந்த அபூ ஜஹீலுடைய மகளை மணமுடிக்க விரும்பினால் அவர் மணமுடித்துக் கொள்ளட்டும், எந்த தடையும் இல்லை. ஆனால் அதற்கு முன்னால ஐயு தல்லக இப்னதி, என் மகள் ஃபாத்திமாவை அவர் தலாக் விடட்டும். இவ்வளவு கடுமையான என் மகள் ஃபாத்திமாவை தலாக் விடட்டும், தலாக் விட்டுட்டு அவர் யாரை வேண்டாலும் மனம் முடிக்கட்டும், என் மகள் வாழுகிற பொழுது வேற எந்த பெண்ணையும் அவர் மனம் முடிக்க கூடாது. அதுதான் ஒப்பந்தம். அதை எப்படி அலி மீற முடியும்? கடுமையான கோபம். என்ன சொல்ல வர்றாங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மகள் வாழுகிற பொழுது இன்னொரு பெண்ணை மனம் முடித்தால் என்ன ஆகும்? 8 மனைவின்றது என்ன பேர் தமிழ்நாட்டுல? என்ன பிரச்சனை? சக்கல பிரச்சனை. போட்டி வரும், போராமை வரும், இடையூறுகள் வரும். நபி அவங்க தான் சொல்றாங்க, என் மகளுக்கு துளியும் ஒரு வருத்தம் வந்தால் நான் தாங்க மாட்டேன், என் மகளுக்கு ஒரு சின்னதாய் ஒரு மனவர்த்தத்தை நான் ஒருவருக்கும் அனுமதிக்க மாட்டேன். உலமாக்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள், உலமாக்களுக்கு வரலாறு தெரியும். அந்த உலமாக்களை கேட்டு பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் ஏறின வரலாறு என்று தனி வரலாறு இருக்கிறது. இறை கட்டளையை சொல்வதற்கு, சட்ட திட்டங்களை சொல்வதற்கு, மார்க்கத்தை சொல்வதற்கு, ஹலால் ஹராமை சொல்வதற்கு மெம்பர் ஏறிய முஹம்மது ரசூலுல்லாஹ் முதல் முறையாக ஃபாத்திமா அம்மாவுக்காக மெம்பர் ஏறுகிறார்கள். ஃபாத்திமா அம்மாவுக்காக மெம்பர் ஏறுகிறாங்க, மெம்பர்ல ஏறி பேசுகிறாங்க. ஃபாத்திமா அம்மாவுக்காக மெம்பர் படி ஏறி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். சின்னதாய் ஒரு வருத்தம் கூட வந்துவிடக் கூடாது. என் மனைவி, என் மகளினுடைய இல்லற வாழ்க்கையில் இன்னொரு பெண் தலையிடக்கூடாது, இன்னொரு பெண் பங்குக்கு வரக்கூடாது. என் மகளுக்கு போட்டியாக, என் மகளுக்கு நிகராக எந்த பெண்ணும் இல்லறத்தில் வரக்கூடாது. அப்படி வந்தால் என் மகளுக்கு மனவருத்தம் ஏற்படும். அந்த மனவருத்தம் ஃபாத்திமாவுக்கு ஏற்படக்கூடாது, அதை அனுமதிக்க மாட்டேன் என்று மெம்பரில் ஏறி நபி அவர்கள் கண் சிவக்க கடுமையாக பேசுகிறார்கள் என்றால் ஃபாத்திமா அம்மாவின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்க முடியும், எவ்வளவு மரியாதை, எவ்வளவு உயர்ந்த இடத்தில் ஃபாத்திமா அம்மாவை நபிகள் வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அலி ரலியல்லாஹு செய்தி போச்சு, இடையிலே ஓடினாங்க. கல்யாணம் வேணா, ஒரு மண்ணு வேணா, விட்டு இனி நான் முடிக்கவே மாட்டேன், ஃபாத்திமா இருக்கிற வரையும் இன்னொரு கல்யாணம் நினைச்சே பார்க்க மாட்டேன். இங்க இந்த செய்தி தான். என்ன செய்தி? ஒரு மனதளவில் வருத்தம் வருகிற எதையும் என் மகளுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், விட மாட்டேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் மெம்பரில் ஏறி நின்று சபதமிட்டார்கள், மெம்பரில் ஏறி கர்ஜித்தார்கள். இந்த ரோஷம், இந்த இது இருக்கு இல்லையா? ஃபாத்திமா அம்மாவுக்கு இணையாக, ஈடாக, வாழ்க்கையில் ஒரு பங்காக எந்த பெண்ணும் வரக்கூடாது என்பதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறையோடு, பாசத்தோடு, பிரியத்தோடு, முஹப்பத்தோடு மெம்பரில் ஏறி பேசினார்களோ, இதே உணர்வு எண்ணம் தான் யாருக்கு வந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு வந்தது. அப்படி வந்ததுனால சொர்க்கத்து நியமத்துக்கள் எல்லாம் சொல்லி வந்த ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல கூறினீங்கன்னு சொல்லி போட்டா அது எப்படி ஆகிரும்? ஃபாத்திமா அம்மாவுடைய இல்லற வாழ்க்கையில கை வச்சது மாதிரி ஆகிரும். கூறினீங்களா இருந்தாலும் ஃபாத்திமாவுக்கு நிகராக வந்து விடக்கூடாது. சுவனத்து அழகியலா இருந்தாலும்
தலையிட்டு விடக் கூடாது. வேற எந்த பெண்ணுக்கும் அது சுவனத்து பேர் அழகி ஊரியங்களாக இருந்தாலும் பாத்திமாவினுடைய இல்லறத்தில் பங்கிடுவதற்கு, உரிமை எடுப்பதற்கு, தலையிடுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. காரணம், அது பாத்திமாவுக்கு பிடிக்காது, அது பாத்திமாவுக்கு மனவர்த்தத்தை ஏற்படும் என்ற எந்த எண்ணம் நபிகளுக்கு வந்ததோ அதே எண்ணம் அல்லாஹ்வுக்கும் வந்தது. அதனாலதான் இத்தனை ஞாபகத்துக்களை சொல்லி வந்த ரப்புல் ஆலமீன். ஒருவேளை கற்பனை வச்சுக்கங்களேன், எல்லா பாத்திமா அம்மாவும் கூப்பிடுறான்ல, அலி ரலியல்லாஹு கூப்பிடுறான். இந்த ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்க இப்படி கடுமையா நோன்பு வச்சு உணவெல்லாம் தர்மம் செஞ்சு பொறுமையா இருந்ததற்கு நான் சொர்க்கத்தை வெகுமதியா தரேன்னு பேசுறான். அந்த சொர்க்கத்துல என்னென்ன லிஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் சொல்றான். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, கனிகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, பவனங்கள் இருக்கு, முத்துக்கள் இருக்கு, பட்டு ஆடை இருக்கு, நீர் ஊற்று இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு வர வர ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, நான் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. இப்படியே வர்றப்ப உங்களுக்கு ஹூரியன்களும் இருக்குன்னு நல்லா சொல்லியிருந்தா என்ன ஆகும்? சட்டுன்னு பாத்திமா மாதிரி தலைமுறை வைப்பாங்க. என்னது ஹூரியன்களா? இங்க என்ன அவளுக்கு வேலை? அவளுக்கு இங்க என்ன வேலை? என் கணவனுக்கு நான் இருக்கேன், எனக்கு என் கணவன் இருக்க, அவளுக்கு என்ன இங்க வேலை? அப்படி ஒரு வேலை ஹூரியன்கிற லிஸ்ட்ல சேர்த்துடா சின்ன வருத்தம் பாத்திமாவுக்கு. அடடா, என் இல்லற வேலையிலேயே அல்லாவே வேலை பார்க்கறானே, அல்லாவே இங்க வேலை பார்த்து விடுறானே, இப்படி ஹூரியன்களை விட்டுட்டா இந்த அலியை என்ன பண்றது அப்படின்ற ஒரு வருத்தம். யாருன்னா என்ன, எங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஹூரியன் பெண்களா என்ற வருத்தம் வந்துட்டா இந்த வருத்தம் எங்க போய் தட்டும்? இந்த பாத்திமா உள்ளத்தில் வருத்தம் வந்து அது எங்க போய் தட்டும்? மஸ்ஜித் நபவியில் இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய கல்பை தட்டும். அந்த கல்பை தட்டுனால் அல்லாஹ் அதை ஏத்துக்குவானா? இங்க கை வச்சா அங்க என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். வேணாம், பாத்திமாமா மன வருத்தமா பேசிட்டோம், அது நபியின் மன வருத்தம். நபியின் மன வருத்தம் வந்துருச்சுடா, இந்த துனியா எதுக்கு, இந்த உலகம் எதுக்கு? நபிக்கு துளியும் மன வருத்தம் வராத ஒரு கட்டமைப்பை இறைவன் அமைத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சுதாரித்தார். எல்லா ஞாபகத்துக்களையும் சொல்லி வந்த ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல ஊரியன்களை ரொம்ப லாபகரமா, ரொம்ப நயத்தோட, ரொம்ப ஒரு ஹிக்மத்தான முறையில அப்படியே நேக்கா ஊரியன்களை மட்டும் அப்படி தள்ளிவிட்டார். அது மட்டும் லிஸ்ட்ல இல்ல. சோ அலி ரலியல்லாஹு அல்லாஹ் சொல்லி போட்டான், இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஊரியன் பெண்கள் இருந்தாலும் அலி உங்களுக்கு கிடையாதுமா, கோச்சுக்கிறாதீங்க. ஏன்னா இந்தம்மா கோச்சு, உங்களுக்கு ஊரியன்களை கொடுத்துட்டா இந்தம்மா கோச்சுக்கிறோம், இந்தம்மா கோச்சுக்கிட்டா மொத்தமும். அதனால நான் என் ஹபீபினுடைய கோபத்திற்கு விஷயத்துக்கு வாங்க. என் ஹபீபி அல்லாஹ் சொல்றான், என் ஹபீபினுடைய கோபத்திற்கு, என் ஹபீபினுடைய மன வருத்தத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை. பாத்திமாவினுடைய மன வருத்தத்தை உண்டு பண்ணினால் அது ஹபீபினுடைய மன வருத்தத்தை உண்டு பண்ணியதாக அர்த்தம். அதை நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் அக்பர். என்ன, அல்லாஹ்வே செய்ய மாட்டான். அப்படி என்றால் முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை வைத்து எழுதுவார்கள். இந்த ஹதீஸில் ஒரு சூட்சமம் இருக்கிறது, ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்னன்னு தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் மிக தெளிவாக ஒரு செய்தி சொல்கிறார். என்னது? யாரெல்லாம் அகில பைத்திற்கு நோவினையை ஏற்படுத்துகிறார்களோ அதன் லகு அது நபிகளுக்கு நோவினை ஏற்படுத்தியது போன்று. அகில பைத்துகளுக்கு நோவினை ஏற்படுத்தியவர்கள், அகில பைத்தை கண்ணிய குறைவாக நடத்தியவர்கள், அகில பைத்தை மன வருத்தத்தை உண்டு பண்ணியவர்கள், அகில பைத்தை மதிக்காதவர்கள், அது நபியை மதிக்காதவர்கள், நபிக்கு நோவினை தந்தவர்கள், நபிக்கு நோவினை தந்தவர்கள் அல்லாஹ்விற்கு எதிரிகள். எப்படி பாருங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய விஷயத்தில் அக்கறையும் அன்பும் பிரியமும் முஹப்பத்தும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே அல்லாஹ் ரப்பல் எவ்வளவு பெரிய அங்கீகாரம். என் அன்பு நிறைந்தவர்கள், இந்த உலகத்தில் அகில பைத்துகள் நபிகளின் கண்ணியமான குடும்பம் இந்த உலகத்தில் தலை எடுக்க வேண்டும், தலை தோங்க வேண்டும், கியாமத் நாள் வரை வர வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் முடிவெடுத்தால் அதற்கு ஃபாத்திமா அம்மாவை நபி அல்லாஹ் பிறக்கெடுத்தார். நுபுவத்திற்கு நபிகளை பிறக்க செய்தது போல் அகில பைத்திற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் பிறக்க
ஃபாத்திமா அம்மா பிறந்தது இந்த உலகத்தில் அகில பைத்தை வணங்குவதற்காக. நபிகள் பிறந்தது இந்த உலகத்தில் ரஹ்மத்தை கொடுப்பதற்காக, நுபுவத்தினுடைய பேரொளியை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக நபிகள் பிறப்பெடுத்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு பிறப்பெடுத்தார்கள். நபிக்கு மகளாக மட்டும் வாழ்வதற்கு அல்ல, கியாமத் நாள் வரை அகில பைத்தை இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே பிறப்பெடுத்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அத்தகைய உயர்ந்த சிறப்புக்குரியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என் அன்பு நிறைந்தவர்கள், 2:25 இன்ஷாஅல்லாஹ் 2:30 முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சரியா? 5 நிமிஷம் தாய்மார்களே. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய நபிகளுக்கு இருந்த அந்த பிரியம், பாசம், அன்பு அப்படியே உரித்து வைத்ததை போன்று அன்னை ஃபாத்திமா நடை, உடை, பேச்சு, பாவனையில், செய்கையில், அந்த சிலாங்கு பேச்சு விதம், பேச்சை நிறுத்தி ஆரம்பிக்கிற அந்த சிலாங்கு கூட நபிகளை போன்று இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபிகளுடைய இறுதி நாள், மரணமும் வருகிற அந்த நாளில் என் மடியில் தலை சாய்ந்து நபிகள் படுத்திருந்தார்கள். இதர மனைவிகள் எல்லாம் இருந்தார்கள். வீட்டின் கதவு திறந்திருந்தது. ஃபாத்திமா நடந்து வந்தார்கள். நான் அதை கவனித்தேன். ஆயிஷா சொல்றாங்க, அவர் நடந்து வந்ததை கவனித்தேன். ஜாத் ஃபாத்திமா தம்ஷி, ஃபாத்திமா அவர்கள் நடந்து வந்தார்கள். லா யஹ்தவு மிஷ்யத்துஹா மின் மிஷ்யத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன். நபியின் நடையில் இருந்து ஒரு அச்சு அசல் கூட மாறாமல், அச்சு பிசறாமல் நபிகளை போன்றே நடந்து வந்ததை நான் கவனித்தேன். ஆயிஷா சொல்றாங்க, அந்த நடையை நான் கவனித்தேன். அச்சு பிசறாமல் நபிகளை போன்றே நடந்தார்கள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹை போன்றே இருந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைகிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். மண்ணறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. தன் தந்தை, ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபாத்திமா அம்மாவினுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒன்றுதாங்க, மொத்த மகிழ்ச்சியும் முஹம்மது ரசூலுல்லாஹ், மொத்த துக்கமும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவு. அவங்களுக்கு பிள்ளைங்க, கணவன், சாப்பாடு, தூக்கம் அதெல்லாம் ரெண்டாவது. மொத்த மகிழ்ச்சியும் முஹம்மது ரசூலுல்லாஹ். தன் தந்தை, அதுதான் முழு மகிழ்ச்சி அவங்கதான். அப்படிப்பட்ட தந்தை இன்றைக்கு தன்னை விட்டு பிரிந்து மண்ணறையில் இருக்கிறார். மூத்தாயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சஸ் ஃபாத்திமா அம்மாவுக்கு தூக்கம் வரலாற்று இரவு. மறுநாள் காலை அதிகாலையில் ஓடோடி வருகிறார்கள். ரவுலாவுக்கு ஓடி வருகிறார். ரவுலா ஷரீஃபுக்கு வர்றாங்க. வந்து அந்த மன்னரையை பார்க்கிறாங்க. தன் தந்தை, ஆருடைய தந்தை அந்த மன்னரில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம், அந்த மன்னல் குவியலாக இருக்கிறது. அதை பார்க்கிறாங்க. அப்படியே தலமாட்டில் வந்து உட்கார்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலாவிற்கு வந்து மன்னரில் தலமாட்டில் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து அந்த தலமாட்டிலே பார்க்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? சிறுவயதில் தன் தாயை இழந்து, தந்தையை தாயாக, தாயும் தந்தையும் தந்தை தான், அப்படியே வாழ்ந்தவங்க. அப்படியே தலமாட்டை பார்க்கிறாங்க. அப்படியே பார்த்து அப்படியே கண் கலங்குது ஃபாத்திமா. அந்த தலமாட்டில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கிறார். எடுத்து அந்த ஒரு கைப்பிடி மண்ணை அப்படியே கொண்டு நுகர்ந்து பார்க்கிறாங்க. ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அப்படியே நுகர்ந்து பார்க்கிறாங்க. அப்படியே நம்ம அத்தனை நுகர்வோம் இல்லையா, அது மாதிரி நுகர்ந்து பார்த்துட்டு சொல்றாங்க, அற்புதமான வார்த்தை, அழகான ஒரு கவிதை வார்த்தை. அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, மாதா அலாமன் ஷம்ம ருது ஷம்ம ஷம்ம துர்பத் அஹ்மதி, மாதா அலாமன் ஷம்ம துர்பத் அஹ்மதி. அஹமது நபியின் கபரின் மன்னரையின் மண்ணுதான் எவ்வளவு நறுமணமானது. அஹமது நபியின் மன்னரையின் மண்ணுதான் எவ்வளவு நறுமணமானது. அல்லாஹ் யஷும்ம மத்த ஸமானி கவாலியா. காலங்கள் பல கடந்தாலும் இதைவிட பெருமதியான ஒரு மனத்தை யாராலும் நுகர முடியாது. அப்படி ஒரு நறுமணத்தை அகமது நபியினுடைய மன்னரையின் மண்ணில் இருந்து நான் சுவாசிக்கிறேன், நான் நுகருகிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, சுப்பத் அலைய வஸாயிப். மொத்த சங்கடங்களும் என் மீது போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை சங்கடங்கள், கவலைகள், துக்கங்கள்
துயரங்கள், இடுக்கங்கள், கண்ணீர்கள், வருத்தங்கள், கவலைகள் எத்தனை இருக்குமோ அத்தனையும் என் தலையில் போட்டுவிட்டது, அத்தனையும் என் தலையில் கொட்டப்பட்டு விட்டது. என் தந்தையை பிரிந்திருக்கிறேன், இதை விட வேறு துக்கம் என்ன வேண்டும்? அத்தனை சங்கடங்களும் முசீபத்துகளும் என் மீது போடப்பட்டு விட்டது. லவ் அன்ன சுப்பத் அலல் அய்யாம், என் தலையில் போடப்பட்ட இந்த முசீபத்துகள், இந்த கவலைகள், இந்த கண்ணீர்கள், இந்த துக்கங்கள், துயரங்கள் இந்த ஒரு பகலின் மீது போடப்பட்டிருந்தால் சிறுன லயாலியா, அந்த பகல் இருளாக மாறி போயிருக்கும். அவ்வளவு பெரிய சோகத்தையும் கவலையும் என் தலையில் தாங்கி என் தந்தையின் தலமாட்டில் அமர்ந்திருக்கிறேன், என் தந்தையை பிரிந்து வாடுகிறேன் என்று கண்ணீர் விட்டார்கள். கணவன் இருக்கிறார், பிள்ளை இருக்கு, ஆனால் உலகமே எனக்கு இருண்டு போய்விட்டது, உலகம் மொத்தமும் எனக்கு இருண்டு போய்விட்டது. வரலாறு சொல்லுகிறது, நபிகளுடைய மறைவுக்கு பின்னால் வெளியில் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு நடமாட்டம் இல்லை, அவர்களுடைய பேச்சு இல்லை, யாரையும் பார்ப்பது இல்லை, யாரும் பார்க்க அனுமதிக்கவும் இல்லை, யாருடனும் பேசவில்லை, யாருடனும் பேச விரும்பவில்லை, யாரையும் பார்க்க விரும்பவில்லை. வீடோடு வீடாக முடங்கி போய்விட்டார்கள், வீட்டுக்குள்ளாலேயே கிடந்தார்கள். கவலை கவலை, தந்தையின் பிரிவால் கண்ணீரோடு கவலையோடு கிடந்தார்கள். அப்படி ஒவ்வொரு மாதங்கள் கடந்து கடந்து ஏறத்தாழ 6 மாதங்கள் கண்ணீரும் கவலையுமாய் வீட்டுக்குள்ளேயே தன்னை அடைத்துக் கொண்டார்கள். வீடை தன்னை சிறைச்சாலையா மாற்றிக்கொண்டு படுத்த படுக்கையாய் ஆகி நபிகளுடைய மரணத்தில் இருந்து 6 மாதங்கள் முடிவடைகிற ரமலான் பிறை 3 ஆகிற பொழுது உயிர் பிரிகிற இடத்திற்கும் வந்தார்கள். உயிர் பிரிய போகிறது, சக்ராத்தினுடைய பொழுது. ரமலான் பிறை 3 தன் கணவர் அலியை அழைத்தார்கள். தனக்கு உதவியாக பணி செய்து கொண்டிருந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இருவரையும் அழைத்தார்கள். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் கடந்த 6 மாதங்கள் இந்த இருவரை தவிர யாருக்கும் அனுமதி இல்லை. அழைத்து 3 விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்னை நீங்கள் மட்டும்தான் குளிப்பாட்ட வேண்டும், என் ஜனாசா தூக்கி செல்கிற பொழுது மேலே மறைத்திருக்க வேண்டும், என் ஜனாசாவை யாரும் பார்க்க கூடாது, மேலே கூடாரம் விட்டு மறைத்திருக்க வேண்டும், இரவோடு இரவாக ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் என்று சொல்லி தன் புனிதம் நிறைந்த உயிரை அப்படியே விட்டார்கள். ரமலான் பிறை 3 அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மறைந்தாலும் நமது பெண்களுக்கு, நமது இல்லத்தரசியருக்கு, நமது மனைவிகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்றார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாரிசான அகில வைத்தியரையும் அவர்களுக்கு அர்ப்பணித்து சென்றார்கள். அகில வைத்தியனுடைய கரத்தை பற்றி பிடித்து அவர்களை போன்று வாழுகிற வாழ்க்கை நமது வீட்டு பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலையான கடமை என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்கள் சிந்தனை வைத்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான இந்த மஜ்லிஸில் இந்நேரம் வரையில் விழித்திருந்து பயானை ஆர்வத்தோடு கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான கைது பரக்காத்துகளை நசீபாக்குவானாக. நீங்கள் எடுக்கிற நோன்புகள், தொழுகை, விவாதத்துகள் அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக என்ற உயர்ந்த துஆவோடு நான் நிறைவு செய்கிறேன்.